Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம cauliflower pakoda எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப delicious and instant-ஆன ஒரு snack recipe. உங்க குழந்தைகளை ஈஸியா நீங்க cauliflower சாப்பிட வச்சிரலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துறலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல இன்னைக்கு ஒரு cauliflower-ஓட பீசஸ் நான் எடுத்துர்க்கேன். இத நல்லா மஞ்சள் தூள் போட்டு வெந்நீர்ல கழுகி ரெடியா வச்சிருக்கேன். இது கூட இப்போ 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள்ஸ்பூன் சோள மாவு, 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண அந்த ஸ்பைசஸ் மாவெல்லாம் நல்லா சமமாக பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றா கலந்து வந்திருக்கு. ஸோ இது ஃப்ரை ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு காலிஃப்ளவர் பக்கோடாவாக உள்ளே சேர்த்துருங்க. ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகைன் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸில் ஆயில் பபிள்ஸ்லாம் செட்டில் ஆயாச்சு. நம்மளோட பக்கோடா நல்லா வெந்து கிறிஸ்பியாக ரெடி ஆகிருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான காலிஃப்ளவர் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக ஒரு கப் ஆஃப் டீ கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே டெலிஷியஸ், கிறிஸ்பி, ஈஸி அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவர் பக்கோடா ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.